ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசி வந்துவிட்டது. பாக்கெட்டை தொட்டு பார்த்தேன். கடைசியாக ஒட்டி கொண்டிருந்த 20 ரூபாய் நோட்டு உள்ளே நையா என்றது. பறந்து போகப் போகிற நோட்டு. நாட்டில் விலைவாசி எக்கச்சக்கமாக ஏறிவிட்டது. என் போன்ற சாமானியர்கள் ஹோட்டலிலெல்லாம் சாப்பிடுகிறபடி வைத்து கொள்ள தகாது. தேவதைகளால் சபிக்கப்பட்டவர்களுக்கு புளித்த மோர் சாதமும் நார்த்தங்காயும் தான் சரி, அல்லது சிங்கிள் சாயா வித் பொறை. இப்படி இருக்க 1 மணிக்கு சொல்லி வைத்தாற்போல் பிராண்ட ஆரம்பிக்கும் வயிற்றுக்கு விவஸ்தை கிடையாது. கவா கவா என்று பேய் கூச்சல். 8 மணிக்கு சாப்பிட்ட 4 இட்லி எங்கே போயிற்று அதற்குள்? பிரசித்தி பெற்ற கத்தீட்ரல் ஹைரோடில் ஒரு உடுப்பி ஹோட்டல் கூட இல்லாதது யார் தப்பும் அல்ல, என் விதி. சோலாவும் மாரிசும் காற்றில் ஏறி விண்ணை சாடிக்கொண்டிருக்க கொஞ்சம் குள்ளமான ஹோட்டல் எதுவும் தென்படாதா என்று அலைந்தேன். சீனர்கள் குள்ளமானவர்கள். பெரும்பாலும் சீன ஹோட்டல்களும் குள்ளமாகவே இருக்கின்றன. ஆனால் பளபளப்புடன் கடவுளர்களால் கண்ணில் பட்டுவிட அந்த ஓலை வேய்ந்த சீன ஹோட்டல் என்னை இழுத்தது. நட்சத்திர அந்தஸ்து ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. 20 ரூபாய்க்கு 2 இட்லி கிடைக்காமலா போய்விடும்? டிப்ஸ் வைக்காமல் வந்துவிட்டால் திரும்பி குரோம்பேட்டை போக பஸ் சார்ஜ் மீதமாகலாம். வேறு வழி இல்லை என்றால் வித்தவுட். சீக்கிரம் போயண்டா சோம்பேறி என்ற ஸ்டொமக்கை சமாதானப்படுத்தி முன்னேறி பித்தளை கதவில் கை வைத்து தள்ளினேன். முகத்தில் அறிந்த ஏசி கோவிந்தா என்றது. ச, என்ன ஒரு ஏமாற்று! ஓலை கொட்டகைக்குள் வசந்த மாளிகை என்னத்துக்காக ஒழித்து வைத்திருக்கிறார்கள்? என் போன்ற அப்பாவி போஸ்ட் கிராஜுவேட் வேலையற்ற இன்டர்வியூ வேட்டையாளர்களை ஏய்க்கவா? திரும்பி விடலாமா? பேரவமானம். சீனர்கள் சின்ன கண்களால் சிரிக்கக்கூடும். அதைவிட உள்ளே நுழைந்ததும் திரும்பி பார்த்துவிட்ட அந்த மின்னல் பொம்மை. விதியை சபித்தபடி வாகான மூலையை தேர்ந்தெடுத்து சிம்மாசனத்தில் புதைந்தேன். என் பார்வையில் உயர்ந்து நின்ற கண்ணாடியில் பின்புறம் அந்த ஒயில் வடிவம். சின்ன மேஜை நாற்காலிகளில் பணக்காரர்கள் மௌனமாக மென்று கொண்டிருக்க திடீரென்று எழுந்த சந்தேகத்தில் அவசரமாக என் 20 முழு ரூபாய் நோட்டை ஒரு தரம் எடுத்து பார்த்து கொண்டேன். அசங்கலாக, ஏழ்மையாக, நல்லவேளை கிளிசலாக இல்லை. பர்ஃப்யூம் மிதிக்கிற ஏசி குளிரில் மிதமான பலகார வாசனையும் கலந்து நாசியில் நுழைந்து நரம்புகளை மீட்டிய வேளையில் பேரர் என்னை வணங்கி வழுக்கும் மெனு அட்டையை வைத்து போனான். அவன் கடந்து போன வினாடிகளில் என்னை விடவும் சுத்தமாக டீசென்ட்டாக தெரிந்தான். பொறாமையாக இருந்தது. 4 பைசா பெறாத என் எம்கா பேசாமல் இந்த சீனனிடம் சலாமிட்டு வேலை கேட்கலாமா? 24 மணி நேர ஏசி வாசம், வேலைக்கு சோறு, வேலைக்கு கூலி, வெள்ளையாடை. படிப்பு அல்ல, உத்தியோகம், புருஷ லட்சணம். பிளேட் துடை, கலாய் பூசு, போஸ்டர் ஒட்டு, டிக்கெட் கிளி, பெல்லடித்தால் எழுந்து போ, சலாமிடு, கார் கதவை திற, ரயிலில் கர்ச்சீப் விற்றுப்பார், அல்லது கடலை ஓட்டை எம்காமை உடைப்பில் போடு. மெனு கார்டை தடவியபடி இருந்தேன். பேரர் ஒரு தரம் வந்து ஜில்லென்று தண்ணீர் வைத்து போனான். உடனே எடுத்து குடித்து முடித்தேன். இதற்கு பில் தரமாட்டார்கள். கார்டு ஐட்டங்கள் எனக்கு முற்றிலும் அந்நியமாக இருந்தன. என் தகுதிக்கேற்ற இட்லி, தோசை வகையறாக்களை அச்சடிக்க மறந்திருந்தார்கள். 17.5 ரூபாய்க்கு உண்டான ஏழை உணவை தேர்ந்தெடுத்து பேரரிடம் காட்டினேன். மனதுக்குள் அவன் சிரித்து கொண்டு இருக்கக்கூடும். படவா, உனக்கு டிப்ஸ் கிடையாது போ. மறுபடியும் நான் கண்ணாடியை பார்க்க பின்புறத்து பெண் வடிவம். நூடுல்ஸை கவிதை மாதிரி எடுத்து உதட்டில் படாமல் உண்ணும் நளினம் தெரிந்தது. பெண்களுக்கு கடவுள் சில விசேஷ தன்மைகளை அருளியிருக்கிறார். லாகவம், நளினம், மென்மை, கூடுதலாக எதையும் சாதிக்க வல்ல ஒரு மின்னல் புன்னகை, ஒரு லுக். எனது கல்லூரி நாட்களில் இதெல்லாம் எனக்கு பேராச்சரியங்கள். ஆண்களின் அணுகுமுறையில் ஏன் ஒரு வருடல் தன்மை எப்போதும் இருப்பதில்லை? பீங்கான் கிண்ணங்களை மேசையில் பரப்பி வெண்ணுடை வேந்தன் போய்விட்டான். நான் திறந்து பார்த்தேன். அங்கிங்கெனாதபடி எல்லா டேபிள்களிலும் பல்வேறு ரேட் மற்றும் வடிவங்களில் இருக்கும் அதே நூடுல்ஸ். மேற்புறம் அதென்ன மிளகோ வேறென்னவோ. தொட்டுக்கொள்ள கொத்தமல்லி, புதினா மற்றும் சில பெயர் தெரியாத இலைத்தலைகளின் கலவை. ஒரு துண்டு கேரட், கொஞ்சம் பச்சை மிளகாய் சாறு. கடவுளே, இதென்ன காம்பினேஷன்! பளபளக்கும் கத்தி பிச்சுவாக்கல். ஒன்றை எடுத்து குத்தி இன்னொன்றால் ஏந்தி உண்ண வேண்டிய அவலம். மரத்தமிழனுக்கு கரங்களே ஆயுதம். ஆனால் இங்கு அது உதவுமா? பின்புற தேவதையின் நளினம் என்னை மேலும் கலவரப்படுத்திற்று. நான் எப்போது சாப்பிட்டு முடிப்பேன்? என் இயல்புக்கு ஒவ்வாத சூழலில், என் பார்வைக்கு ஆகாத மனிதர்கள் மத்தியில், என் பழக்கத்தில் இல்லாத முறையில் உண்ண முனைவது எனக்கே வினோதமாக இருந்தது. மெல்லிய ஸ்பூன் மற்றும் திரிசூல வஸ்துவில் நூடுல்ஸ் சேர்க்க மாட்டேங்கிறது. எடுப்பதில் பாதி வழுக்கி விழ, கொஞ்சம் வெளியே சிந்த, கொஞ்சம் என் மீசையில் ஒட்டி கொள்ள 30 முக்கோடி தேவர்களும் என்னை வேடிக்கை பார்ப்பதாகப்பட்டது. மிகவும் குன்றிப்போனேன். ஸ்பூனால் சாப்பிடக்கூட உதவாத என் எம்காம் எனக்கு வியர்த்து விட்டது. சூழ்நிலை மிகவும் இறுகிவிட்டதாக தோன்றியது. சீன தேசத்து சுவர் கடிகாரம் மணி 2 என்று அறிவிக்க, காட், 3/4 மணி நேரமாக இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். முற்பிறவுகளில் எந்த சீனனுக்கு வில்லனாக இருந்தேனோ விதி என்னை பழிவாங்கி கொண்டிருந்தது. நூடுல்ஸை முடித்து என் பின்புற தேவதை ஐஸ்கிரீமுக்கு ஆர்டர் தருவது கண்ணாடியில் தெரிந்தது. கடவுளே, என் சங்கடங்களை அவள் பார்த்திருப்பாளோ? பேண்ட் போட்ட பட்டிக்காடு என்று கருதியிருக்கக்கூடும்.
சரையலென்று ரத்தம் சூடேற ஆயுதங்களை விட்டெறிந்து 2 கைகளாலும் அள்ளி அடைத்து கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிடலாமா என்று தோன்றியது. அப்போதும் சீனன் சிரிப்பான், சின்ன பெண் சிரிக்கும். எனக்கு பசி போய்விட்டது. பரபரப்பை அடக்க நிறைய தண்ணீர் குடித்திருந்தேன். ஏகமாய் வியர்த்திருந்தது. இயல்பில் நான் மிகவும் அமைதியானவன். பரபரப்பெல்லாம் அடங்கி அநேகமாக புத்தராகிக் கொண்டிருப்பவன். எனக்கும் சமூகத்துக்கும் இடையிலான மௌனப்போரை நானே ஒதுங்கியிருந்து ஒரு பார்வையாளனாக நோக்கும் பக்குவம் பெற்றிருந்தேன். ஆயினும் இன்றைய தினத்து எனது பரபரப்புக்கு காரணம் இருந்தது. அந்த பெண், அவளது இயல்பான நளினம். கண்முன்னால் அவளிடம் எதற்கோ நான் தோற்று கொண்டிருப்பதாக தோன்றியது. கடவுளே, நான் ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன்? பாதி பிளேட் காலியாகி இருந்தது. ஒரு வழியாக 17.5 ரூபாய் மிச்சம் வைக்க மனம் வரவில்லை. இது மாதிரியான சந்தர்ப்பங்களை புத்தி கொள்முதல் என்று அப்பா குறிப்பிடுவார். புண்ணியங்கள் பல செய்து அரசு உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கும் அப்பா. இந்த கசங்கள் 20 ரூபாய் கூட அவரது பெருந்தன்மையின் வெளிப்பாடுதான். வயசு பையன் காசு இல்லாமல் வெளியே போகிறதாவது என்கிற உன்னத சிந்தனை. கண்ணாடியில் பெண் வடிவம் ஐஸ்கிரீமில் கரைந்து கொண்டிருப்பதை கண்டேன். அவள் முகமும் தோரணையும் என்னை வெகு பாதித்தது. பணத்தின் போஷாக்கு கூந்தல் முதல் ஷூ வரை தெரிந்தது. வாழ்க்கையில் கவலை என்கிற பக்கங்களை புரட்டி கூட பார்க்காதவளாக இருக்கக்கூடும். சட்டென்று எனக்கு உலகம் முழுக்க செழித்து நான் மட்டும் முதிர்ந்து விட்டது போல் ஒரு கணம் நெஞ்சை அடைத்தது. 17.5 ரூபாய் ஒளியட்டும். கையை உதறிவிட்டு எழுந்தேன். பேரர் தந்த பில்லை நானே நேரில் கவுண்டரில் கொடுத்து மறக்காமல் மீதி வாங்கி கொண்டு விரைந்து வெளியேறினேன். பஸ் பிடித்து வீடு சேரும் வரை சகட்டு மேனிக்கு யோசித்தபடி இருந்தேன். எப்போதும் போல என்னை பற்றி, என் எம்காம் பற்றி. நாம் நினைக்கிற எதுவுமே நடக்காமல் போவதற்கு அதற்கு பேர்தான் வாழ்க்கையா என்று கேட்க தோன்றியது. யாரை கேட்பது? நின்று யோசித்து பதில் சொல்வதற்கு என்னை போல் யாரும் சும்மா இருக்கிறதில்லை. வாசலில் என்னை பார்த்ததும் அம்மா எழுந்து வந்தாள். கடவுளே, இவள் கேள்வி ஏதும் கேட்காதிருந்தால் தேவலை. கேட்கவில்லை. வாழ்க. கால் அலம்பிட்டு சாப்பிடவா என்றாள். நான் தேவதைகளால் சபிக்கப்பட்டவன். ஆனாலும் ஒரு பரிதாபத்தின் பேரில் அம்மா புளிக்காத மோர் சாதம்தான் போடுகிறாள். உட்கார்ந்தேன். இன்னைக்கு ஒரு சேஞ்ச் என்று அம்மா சிரித்தாள். ஆவி பறக்க கொண்டு வந்த தட்டில் வெள்ளை கோலமாக நூடுல்ஸ் இருந்தது. எவர் சில்வர் ஸ்பூன் எகத்தாளமாக சிரித்தது.